குரு ஜோதிட சங்கத்துடைய துணைத் தலைவர் சாத்தூர் ஜோதிட திலகம் சக்திவேல் ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அண்ணன் பூமிராஜன் அவர்கள் அழைப்பிற்கு இணங்க இந்த அடியன் ஒரு சிற்றுரையாற்றத்தான் வந்துக்கிறேன். காலிலேருந்து எல்லோரும் பேசிட்டாங்க. அதாவது எப்பயுமே சாமி கும்பிட போனோம்னா பாருங்கள், நம்ம கையில் இருக்க எல்லா விரல்களுமே நான் கும்பிட போகிறேன்னு சொல்லுவோம். ஆனால் கடைசியில் இருக்க சுண்டு விரல் தான் முதல்ல போய் நிற்கும். அப்போ இந்த சுண்டு விரல் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா புதனோட பாவம், நாங்கள் கன்னி ராசிக்காரங்க, நாங்கள் புதனோட பாவம், நாங்கள் எல்லாருக்கும் விருந்து படைச்சிட்டு தான் மறுபடியும் எங்களை நாங்கள் தேத்திக்கிடுவோம். அது மாதிரி பூவி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இடத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். வெள்ளை கோயிலில் எங்களுடைய கருத்து ஆய்வு. இப்போ புதுமையாக எல்லோரும் பேசிட்டாங்க. நட்சத்திரம் ராசி எல்லாம் எல்லோரும் பேசிட்டாங்க. அண்ணன் வாஸ்தை பற்றி பேசிட்டார், கலக்கு நிலையிட்டாங்க. இப்போ ஒரு புதுமையான விஷயத்தை சொல்ல வரோம். பழைய ஆடை புதிய ஆடை, பழைய ஆடை புதிய ஆடை. பழைய ஆடைக்கு தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்கா? புதிய ஆடைகளுக்கு தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்கா? என்ன சார் இப்படி ஒரு குழப்புறீங்க? எல்லோரும் நினச்சிவீங்க வஸ்திர தானம்னு சொல்லுவீங்க. அதை புதுசாக கொடுத்தா யோகமா, பழசாக கொடுத்தா தோஷமா அப்படிம்பாங்க. பழசுலேயும் ஒரு யோகம் இருக்குங்கிறத தான் அடியன் இந்த மேடையில் பேச வந்துக்கிறேன். ஒருத்தருக்கு லக்கணத்தில் 5ஆம் பாவமான குரு, அவருக்கு குழந்தையே இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு முக்கியமான பகுதி, 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் புத்திரதோஷத்துக்கு உண்டான சிறு ஒரு சஞ்சலத்தையும் மனவேதனையும் கொடுத்துட்டு தெய்வத்தோட காலில் போய் விழுந்தாத்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு குருநாதர்கிட்டையோ இல்லை சாமிகிட்டையோ. அப்போது குலதெய்வம் காலில் போய் விழணும். அப்போ காவல் தெய்வம் காலில் போய் விழணும். ஊருக்குள்ளே இருக்க சாமிகிட்ட நேர்த்திக்கிடம் போட்டு அக்கின் செட்டியோ இந்த நெருப்பு திருவிழாவா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அவன் கலந்துக்கிட்டா தான் குழந்தை பாவங்கள் கல்யாணம் நடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நல்லா எதாவது ஆரப்போம். குரு ஜோட ஆராய்ச்சி சங்கங்கிறப்போ குருவை பற்றி பேசிடுவான். லக்கணத்தில் 5ஆம் இடத்துல குரு இருந்தால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சார் இதுக்கு பரிகாரம் என்ன சார் செய்ய? எல்லோரும் கேட்பீங்க, பரிகாரம் தேவையில்லை, அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஒருத்தருக்கு உடம்புல ரத்தம் இல்லை, ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு பிளட்டு கொடுக்குறாரு. என் உடம்புலேருந்து ஒரு ரத்தத்தை அவருக்கு பாஸ் பண்ணி விடுறேன், அது பரிகாரம் இல்லையா? சரி, ஒருத்தருக்கு வெளியே போகிறாரு, கீழே வந்துட்டார், நெத்தியில் காயம் பட்டுருச்சு, என்னுடைய சேலை பகுதியோ என்னோட வேட்டியோ ஒரு துண்டையோ கிழிச்சு அவன் தலையில் கட்டுறேன், அது பரிகாரம் இல்லையா? காப்பாற்றக்கூடிய எல்லாமே பரிகாரத்துக்கு சமமானவை. தெய்வத்தை நோக்கி ட்ராவல் பண்ணாலும் அது பரிகாரம்தான். உன் சிந்தனையை மாற்று வழியை கொண்டு போகிறதெல்லாம் பரிகாரம்தான். ஒரு பையன் 10 வரைக்கும் 12 வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடத்தை படித்து பெயிலானவனை ஒரு டியூஷன் வாத்தியார் சொல்லி கொடுத்து காப்பாற்றி அவனை தேர்த்தி விடலையா? அது பரிகாரம் இல்லையா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ லக்கணத்தில் 5ஆம் இடத்துல குரு இருந்தால் அதுக்கு என்ன சார் பரிகாரம்? புத்திர தோஷம் தானே அப்படிம்பாங்க. அந்த குழந்தைக்கு ஏங்க வைப்பார் குரு. ஆனால் என்னென்னமோ செஞ்சும் குழந்தை இல்லை. எங்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் ஜோடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிம்பிள் பரிகாரம் தான். பழைய புராணங்கள்லாம் நான் நிறையா படித்த அனுபவத்தில் சொல்கிறேன். இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாயிண்ட். ஏன்னா எங்கள் என்ன போய் என்ன சொல்லுவார், எல்லாரும் சொன்ன விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா நான் போர் அடிக்கும்பா, ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்ஸ் கொடு அப்படிம்பாரு. அப்போ லக்கணத்தில் 5ஆம் இடத்துல குரு இருந்தால் குழந்தை இல்லை. ஒரு பெண்ணு தான் யார் வீட்டில் யார்கிட்டயே படிச்சிருப்பாங்க, வாத்தியார் வீட்டில் யார் வீட்டிலே படிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் குருநாதரோட வீட்டில் போய் ஒரு வாரமோ 10 நாளோ வேலையை பார்த்து அவங்க வீட்டில் காணிக்கையா அந்த குருநாதரின் மனைவியின் சேலையை வாங்கிட்டு வந்து இவங்க மேலே கட்டிக்கிட்டால் அந்த குருநாதரின் மனைவி பழைய சேலை, அவங்க உடுத்தின சிலை தான் வாங்கணும். வாங்கி இவங்க கட்டிக்கிட்டு கணவனுடன் தாம்பத்தியத்தை கொண்டு வந்தால் குழந்தை கன்ஃபார்ம். இது சக்ஸஸாக இருக்குங்க. அப்போது ஏன் எதுக்கு சொல்கிறோம்? குருநாதர் என்ன சொல்கிறார்? பணிவிடை செய்பவனுக்கும் குரு பதி, அதாவது சதி பதின்னு இருந்தாலும் குருவுக்கு பதி யோகம் உண்டு, புத்திர யோகம் உண்டு, மனைவியின் மாற்று வழி யோகத்தை தரக்கூடிய சக்தி உண்டு. அப்போது குருவின் மனைவி குரு வீட்டில் போய் இவங்க ஒரு எடுபடி வேலை பார்க்கணும், ஓசி வேலை பார்க்கணும். அதுக்கு பெறக்கூடிய தட்சணையாக கீழே முட்டியிட்டு மண்டியிட்டு அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பெண்ணானவன் முட்டி ஓட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். ஆணானவன் நெடுஞ்சாங்கடையாக கீழே காலில் சரணாகதியாக வேண்டும். அப்போது அவங்ககிட்ட கேட்கணும், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிம்பாங்க. நீங்கள் கையில் உதிரிப்பூவை கொண்டு போய் அவன் கையில் கொடுக்கணும். எப்பயுமே குருநாதர் வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்க போனால் வெறுங்கையோட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. நீங்கள் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன கொண்டு போகணும்? உதிரிப்பூக்களை கொடுத்து கையில் கொடுத்து தலையில் அச்சு தூண மாதிரி தூவ விடணும். அரிசியவோ மற்ற எதையும் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த லக்கண பாவகம் வேலை செய்யாது. அப்போ அந்த லக்கண பாவம் வேலை செய்யணும். என்ன செய்யணும்? மல்லிகைப்பூ இல்லை குருவுக்கு பிடித்த சம்மங்கி பூவோ ஏதோ ஒரு பூவை கொண்டு போய் உதிரிப்பூ ஒரு 10ஓ 7ஓ கொண்டு போங்க. அதை கையில் கொடுத்து
கணவன் மனைவியோட கால், அவங்க தம்பதிகளாக இருக்கணும், அவங்க தம்பதியோட காலில் இவங்க போய் தம்பதி விழணும். சரி உனக்கு என்ன வேணும் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம், இங்கே கட்டிக்கிட்டு இருக்க பழைய சிலையை எனக்கு கொடுங்க, பழைய வேட்டி இருந்தாலும் கொடுங்க, பழைய சேலையை கொடுங்க, எனக்கு வேட்டி கூட பரவாயில்ல இருக்கட்டும், பழைய சேலையை கொடுங்க, நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சேலையை வாங்கி கட்டிக்கிட்டு கணவனுடன் சந்தோஷமாக இருந்தால் அந்த 5ஆம் பாவகம் துன்புறுத்தாம ஒரு பூர்வ புண்ணியத்தை காப்பாற்றக்கூடிய குழந்தை பக்கம் கிடைக்கும். 5ல் குரு இருந்தால் அந்த புள்ள ஊருக்கு, வீட்டுக்கு கிடையாது, வீட்டு சொல்லு கேட்காது, ஊருக்கு உழைப்பவன் மாதிரியே போய்கிட்டு இருக்கும். 5ஆம் இடத்துல குருநாதரின் மனைவியின் கால்களில் விழும் பொழுது புத்திரதோஷம் அடிபட்டு போகிறது. அது தீர்க்க ஆயுசு உள்ள ஒரு குழந்தையாக பிறக்கும். 5, 9ஐ காப்பாற்றக்கூடிய ஒரு பிள்ளை பிறக்கும். பாக்கியஸ்தானங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை பிறக்கும். அது படிப்பில் மேதையாகவோ ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையாக பிறக்கும். இது ஓகே சார், 5ல் ராகு இருந்தால் என்ன சார் செய்கிறது? குழந்தை பவன் தள்ளி போயிருமே, வீட்டுக்கார பிள்ளை பிறக்குமா இல்லை வீட்டு பேரை கெடுக்கிற பிள்ளை பிறக்குமா சார்? இதுக்கு என்ன சார் ரெமெடி சொல்ல போகிறீங்க? பிற ஆண்கள் மேல் நாட்டம் கொள்ள வைப்பார், பிறர் பெண்கள் மேல் நாட்டம் கொள்ள வைப்பார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் மாற்றி போட்டுக்கோங்க. பிறர் ஆண்கள் மேல் நாட்டம் கொள்ள வைப்பார், பிறர் பெண்கள் மேல் நாட்டம் கொள்ள வைப்பார். ஆனால் இயலாமையின் காரணமாக அங்கே உள்ளே ஏங்க வைப்பார். சரி, அந்த ராகுக்கு என்ன சார் செய்யணும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் பழையபடி உங்கள் தாத்தா வீட்டுக்கு போங்க. தாத்தா வீட்டில் ஒரு வேட்டி இருந்தால் வாங்கி உங்கள் மாப்பிள்ளை கட்டி கொடுத்துங்க. அவருடைய பாட்டி இருப்பாங்க, அதையும் வாங்கி அந்த சேலையை மாற்று துணியை கட்டிக்கிட்டு தாம்பத்தியம் பண்ணுங்க, ரொம்ப சுகமாக இருக்கும். இதை ஏன் 5ல் ராக சொல்கிறேன்? சரி, அவர் இறந்து விட்டாரியா, முன்னோர்கள் இறந்து போனால் அவங்களோட நினைவு பொருளான வேஷ்டி சட்டை துண்டை வச்சு சாமி கும்பிடுவோம், உண்மைங்களா இல்லைங்களா? அந்த பொருளை நினைவு பொருளாக ஒரு தீபாவளியோ தைப்பொங்கலோ மற்ற நாளில் போய் சாமி கும்பிட்றோம். அப்போ அந்த பொருளை வச்சு கும்பிடும்போது அவரே வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நினைக்கலையா? ஒரு படையல் போடுறோம், ஒரு பிரசாதம் வைக்கிறோம், அந்த வேட்டி சட்டையை முடிஞ்சு வைப்பாங்க, ஒரு முறுக்கி ஒரு சுற்றி இந்த ராகு பாம்பு சுற்றுற மாதிரி சுற்றி கீழே வைப்பாங்க, அதில் பொட்டு வைப்பாங்க, பூவை வைப்பாங்க, வச்சுட்டு அங்கே சாமி கும்பிட சொல்லுவாங்க, இவங்க கும்பிடுவாங்க, அதில் குழந்தை கன்சீவ் ஆகும். இதுவும் நடந்திருக்கிறது. அந்த துணிமணிகளை 16 செய்யப்பட்ட பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அதை மூடி வச்சு விடுவாங்க. இப்போல்லாம் ட்ரங்கு பெட்டி அந்த பெட்டிலாம் வைக்க மாட்டாங்க, சூட்கேஸ்லாம் வைக்க மாட்டாங்க. 16 செய்யப்பட்ட பெட்டிகளுக்குள்ள அதில் டோர் மாதிரி ஓப்பன் வசதியெலாம் இருக்கும், அதுக்குள்ளே துணி வச்சுக்கிடுவாங்க. திருமதியாக இறந்துருந்தாங்கன்னா அது ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் அதுக்குன்னு கண்டாங்கி சேலை ஒன்று இருக்கும், தெரியும், ஐயாவுக்குலாம் தெரியும். பழைய காலத்து சேலையை பெண்கள் கட்டக்கூடாங்க, சுங்குடி முட்டிக்கு மேலே வரைக்கும் தான் அந்த சேலை இருக்கும், கீழே தர தட்டாது. முட்டிக்கு மேலே காலோடைய 12ஆம் பாவத்தை தொடக்கூடாது, நல்லா கட்டுக்கோங்க. சேலையோட பாவம் 12ஆம் பாவம் காலுக்கு கீழே சரன்னு இழுத்துக்கிட்டு போகக்கூடாது. அதனால தான் வயக்காட்டில் விழும்போது அப்படி மேலே முட்டிக்கு மேலே லேசாக தூக்கிடுவாங்க, தண்ணி எடுக்கும்போது மேலே இடுப்பில் லேசாக சொருக்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ராகுவோடைய பாவங்களான தாத்தா பாட்டி துணிமைகளை உடுத்திக்கிட்டாலோ அவங்க இல்லை அப்படின்னால் அவங்க நினைவாக ஒரு புது துணியை வாங்கி வச்சு அதில் நீங்கள் பெட்டி வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னால் வாழ்ந்துக்கிட்ட தாத்தா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேர் உனக்கு நான் வைக்கிறேன், எனக்கு பிள்ளையா நீயா வந்து பிறன்னு சொன்னேன், குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், ஜெயிச்சிருக்கேன். 10 பேரில் 4 பேருக்கு ஜெயிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேது, 5ல் கேது. ஐயா புள்ள வரேன் இல்லையா, புள்ள கிடைக்கலையா, கோயிலில் போய் பிச்சை எடு, பிச்சைக்காரன்ட்ட போய் மடி பிச்சைகள் கேட்கலையா? ஐயப்பன் கோயிலில் மாலை போட்டிருக்கிறீங்க, ஐயப்பன் குருமாரெல்லாம் அத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் இலையை எடுத்து போட்டிருக்காங்க, எத்தனை பேர் இந்த சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, ஐயப்ப பக்தர் இருந்தால் உட்காந்துருக்கிறார். எத்தனை பேர் மணி பிச்சை, எனக்கு பிள்ளை வேணும், பிள்ளை பிறந்தால் மணிகண்டன் பேர் வைக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைக்கலையா? யார் மணிகண்டன் பிறக்கலையா? மணிகண்டன் பேர் வைக்காமல் பிள்ளை யாரும் பிறக்கலையா? ஐயப்பங்களுக்கு பிள்ளைங்க மணிகண்டன் வச்சுருக்காங்க, மகர் என்னென்னமோ பேர் வச்சு அந்த குழந்தை பிறக்கலையா? ஏன் அதை விட்டுட்டீங்க? சரி, இதை விட்டுருவோம். 5ல் சுக்கிரன், சுக்கிரன் இருக்காரியா, குழந்தை பிறக்குமா பிறக்குமா பிறக்காதா? ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, 5ல் சுக்கிரன் இருந்தால் உடனே கற்பம் தரிக்காது. அவளுக்கு ஆணோட விந்து அங்கே போய் தங்காது, சுக்லம்னு சொல்லுவாங்க, பெண் சுக்லம் ஆண் சுக்லம் தங்காது. அதுக்கு என்ன செய்வாங்க கவனித்து கேட்டுக்கோங்க, நல்ல ஒரு டிப்ஸ் தான். குழந்தை பாக்கி எனக்கு வேணும் என்கிட்ட கேட்டு வந்ததுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். பூசணிக்காயில் உள்ள ஒரு விதை இருக்கும், அந்த விதை எடுத்துகிட்டு வா, அடுப்பு சாம்பலை போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா வெயிலில் காய போட்டுரு, 20 நாள் வெயிலில் காய போட்டுரு, எடுத்து அதை ரிமூவ் பண்ணு, தொடச்சிரு, எடுத்துட்டு அந்த உள்ள விதைகளை தின்று, பூசணிக்காய் விதைகளை தின்று சரியாயிடும். அதே மாதிரி வெள்ளரிக்காய் விதைகளை அதே மாதிரி பழத்திலிருந்து எடு,
வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க, அது இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த விதைகளை எடுத்து சாம்பல் தடவி அதை வெயிலை உலர்த்தி காய வச்சு அந்த வெள்ளரி விதைகளை தின்னு வீட்டுக்கு தூரமாகி ஒரு 3 நாள் கழிச்ச பிறகு தின்னு, அதை எடுத்து வச்சு தின்னு, கற்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்பு 90% இருக்குன்னா சொன்னாங்க, செஞ்சாங்க. பூசணிக்காய் குருவோட பாவகம், கொடி கீழே படணும் கேதுவோட பாவகம் அது. அப்போ சுக்கிரன் என்ன சொல்வார்? வித்துகளுக்கும் விதைகளுக்கும் தூண்டிவிடக்கூடிய அம்சங்களுக்கு சுக்கிரன் சுக்லமாக வந்து வேலை செய்வார். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லையா? சரி சார், அதெல்லாம் விட்டுங்க சார். 5 லட்சம் சூரியன் இருந்தால் என்ன சார் செய்யுது? சூரியகாந்தி விதைகளை தேர்ந்தெடு. காலையில் உதிக்கும் போது சூரியகாந்தி பூவானது சூரியனை நோக்கி டிராவல் ஆகும். அதில் என்ன செடிகளோ நோட் பண்ணி வச்சுக்கோ. அந்த செடி 11லேருந்து 12:10க்குள்ளே அந்த முகூர்த்தமான என்ன முகூர்த்தம்னா சொல்லுவோம் நம்ம? என்ன காலையில் நம்ம மதியம் அபிஷத்து முகூர்த்தம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? என்னது? புராட நட்சத்திரம், அபிஷத்தோட நட்சத்திரம். சூரியகாந்தி விதைகளை எடுத்து அந்த சூரிய ஒளியில் படும் பொழுது சூரியனுக்கு முன்னாக மேலே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு சூரிய விதைகளை திம்பாங்க. அந்த காலத்தை தின்றுருக்காங்க. பச்சை கதிர்கள் கருத்து அப்படியே கேழ்வரகுலாம் முளைச்சிட்டு இருக்கும். அதை எடுத்து சாப்பிடுவாங்க. வாயிலிருந்து பசையாக வரும், சாராக வடியும். தின்றுருக்காங்க. குழந்தை பிறந்திருக்கே. கம்பரிசி கசக்குவாங்க, கசக்கி வாயில் போட்டு தின்றுவாங்க. அதாவது பருத்தி செடி முளைக்கும், அதை காயை கடிச்சு திம்பாங்க. ஒரு எசன்ஸ் சாறு ஒன்று லிக்கர் அப்படியே சொட்ட கீழே வரும். அந்த சாரை முழுங்குவாங்க. குழந்தை பிறந்திருக்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைக்கின்றோமே. ஞானத்தங்கமே. ஞானத்தங்கம்னா என்ன? குரு ஞானம். தங்கம்னா இது புள்ள. அப்போ இதெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கு இது பரிகாரமாக தெரியல அவங்களுக்கு. சரி வேண்டாம் சார், எங்களுக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, விவசாயம் பண்ணுறது கிடைக்கல சார், என்ன சார் செய்ய அப்படிம்பாங்க. கம்பரிசியை தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்து முளைக்கட்ட வைங்க. முளைக்கட்டின பயிர்களை நீங்கள் தின்னுங்க, குழந்தை கன்ஃபார்ம். இல்லையா கேழ்வரகுகளை தண்ணியில் ஊற வச்சு முளைக்கட்ட வச்சு அதை தின்னு பாருங்கள், கிடைக்கும். அந்த ஈரப்பசை வந்து பல்லோட பல்லாக வச்சு இந்த சாரை முழுங்கும் பொழுது உள்ளே போகும். சரி, இது வேண்டாம். ஒரு சுக்கிர நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டால் வாய் சவக்கும். தின்னு கணவனும் மனைவியும் அப்படி சந்தோஷமாக இருந்துக்கிட்டு ஒரு இது பண்ணால், ஒரு ட்ரீம்ஸ் பண்ணோம்னா குழந்தை பிறக்கும். கணவன் மனைவி சண்டை நடந்துச்சுன்னா கணவன் போயிட்டு வந்த பிறகு சாயந்தரமானவ கணவனுக்கு முன்னாடி வந்த உடனே ஏங்க என்னங்க வேணும் ஏது செய்யணும் முன்னாடி அவருக்கு முன்னாடி போகும்போது வரும்போது இந்த கணவனானவன் அவளை உரசிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு ஒரு 7 மணி வாக்கில் உள்ளே ட்ராவல் பண்ணான்னா காலையில் போட்ட சண்டையெல்லாம் மறந்து ராத்திரி ஆகும்போது அவங்க சடுகுடு விளையாட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஏன் இதில் குழந்தை பாக்கி இல்லையா? ஸோ என்ன நம்ம கையில் கிரகத்தையும் ஜோடத்தையும் சொல்லி சோசியர் சொன்னது பொய்ன்னு சொல்லி சோசியர்கிட்ட சண்டைக்கு போகிறோம். நான் பிறந்த பரப்பு சரியில்லை, என்னை பெத்தவ சரியில்லைன்னு பெற்றவங்களை திட்டுறோம். நம்ம கும்பிட்ற குலதெய்வத்தை திட்டுறோம், ஊரில் இருக்க எல்லா தெய்வத்தை திட்டுறோம். எல்லாம் திட்டி சாமி மேலே பழிய தூக்கி போட்டுட்டு எனக்கு பிள்ளை இல்லைன்னு காவடி எடுத்தால் புள்ள வந்துருமா? குழந்தை பிறந்துருமா? இது ஏன் நான் சொல்ல வரேங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். லக்கணத்தில் 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் எல்லாத்துக்கும் உண்டு. மாந்தி தோஷம் ரொம்ப வலுவானது. இது எப்படி சார் இந்த தோஷத்தை போக்குறது? அந்த காலத்தில் மாந்திக்கு பிரேத சாபத்துக்கு என்ன செய்வாங்க? மனுஷன் இறந்து போயிட்டா டெத்துக்கு போ. மனுஷன் இறந்து போனதுக்கு மனுஷனை போய் பார்க்க சொல்கிறதுக்கு மாந்தி தோஷத்துக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் செத்து போனால் மனுஷனுக்கு செய்கிறது தான் மாந்தி தோஷம்னு கிடையாது. ஒரு ரோட்டில் நாய் செத்து கிடந்தா அதை எடுத்து குழியை மம்பட்டி வச்சு குழி தோண்டி அந்த நாயை போச்சாலும் மாந்தி தோஷம் போகும். உண்மையிலையா சார்? நீ வளர்த்த நாயை குப்பத்தில் போய் தூக்கி போடுறையே, அதோட சின்சனுக்கள் மரபணுக்கள் மாறுமா இல்லையா? அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த நாயவாதுன்னு ஒரு பக்குவமாக அதுக்குள்ள, அதாவது லக்னத்தின் 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் கீழே எப்படி இருக்கும்? மாந்தி தோஷம் உண்டு. அதுக்கு பிரேத தோஷம்னு உண்டுவாங்க, சல்லிய தோஷம்னு சொல்லுவாங்க. உண்மைங்களா இல்லைங்களா? இது வாஸ்துலேயே வரும். அப்போ நம்ம நம்ம இந்த ரெமெடியிலேருந்து தப்பிக்கிறது? அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். மனுஷன் யாருமே தூக்கி போய் அடக்கம் பண்ணால் ஏதாவது தப்பான ஒரு சந்தேகத்தில் பிடிச்சி போட்டுருவான். இந்த பணத்துக்கு நீயே அடக்கம் பண்ணுற, அப்போ இது உனக்கு என்னன்னுமா? வேண்டாயா, நீ நல்ல வழியாக வேண்டாம், கெட்ட வழியாக வேண்டாம். மாந்தி தோஷத்துக்கு வேறு வழி இல்லைன்னு நினைக்காதீங்க. வீட்டில் ஒரு பூனை இறந்து போனால் குழி தோண்டுங்க, கீழே கல் உப்பு போடுங்க, பாலை ஊற்றுங்க. மனிதனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நித்திய கடமைகளையும் கர்மாக்களையும் செய்யுங்க. மாந்தி தோஷம் போயிருமே. நீங்கள் வளர்த்த கோழியை வச்சுங்க, வீட்டில் இஷ்டப்பட்டு வளர்க்குறத வச்சுக்கோங்க, மாந்தி தோஷம் போயிருமே. சரி, குழந்தை பாக்கியமே இல்லை சார், 5ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, மாந்தி தோஷம் குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படின்னா யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. வீட்டில் நாய் வளர்க்குறீங்க, அந்த நாய் வேறு எதுவும் கடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஊசி போடுறீங்க, அது குட்டி போடக்கூடாதுன்னு ஒரு ஊசி போடுறீங்க.
அது எண்ணத்தில் சேர விடாமல் அது டூயட் பாடி ஒரு 4-5 புள்ள ஊட்டியை பெற்று போடுறதுக்கு விடாமல் ஆக்குறீங்க. அது நாயோட எதிர்காலத்தையே ஸ்பாயில் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கியே. நாய் குணத்திலே சேர விடாமல் மனசு குணத்திலே சேர விட்டு உங்களுடைய படுக்க வச்சிருந்தா உனக்கு பிறக்க பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை பிறக்கும்? 5ஆம் வகுப்பு பிள்ளையா பிறக்கும்? 6 அறிவுள்ள பிள்ளையா பிறக்கும்? அது லொல்லுங்க இல்லை லொல்லுங்க. ஏங்க புத்திர தோஷத்தெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு மாற்று வழி இல்லையா? நீங்கள் நாயை கூப்பிடுங்க. ஒரு மாற்று இனத்தை நாயை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிறீங்க. எத்தனையோ கலவை இனத்தை சேர்ந்த ஒரு நாயை லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரிஜினல் ஜாதி நாய் தெருவுக்குள்ள பிச்சை எடுத்துட்டு அலையுது. நாய்க்கு இப்போ பிஸ்கட் போடுற பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. யார் சொன்னது பிஸ்கட் போடலாம்? தப்புங்க. அது மனுஷனுக்கு இப்போ திங்கக்கூடிய பிஸ்கட்டை போட்டினால் சொறி சரங்கு வரும், காலை பரண்டும், ரத்த வாடைகள் வரும், சுமல் வரும், கிருமி வரவும். நாய்க்குன்னு நாய் பிஸ்கட்டு தனியாக இருக்குது. அதைத்தான் வாங்கி போனீங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? 5 ரூபா பிஸ்கட்டு போகிற இதான் தெரிஞ்சிச்சா? நாய்க்கு பசி இவ்வளோ இருக்கும், நீ வாங்கி போகிற பிஸ்கட் இவ்வளோ தான் இருக்கும். அந்த பசியை தூண்டி விட்டான விடுமே தவிர அந்த கோவத்தில் வண்டிக்காரன் குறுக்க காரு போச்சுனால ஸ்கூட்டர் போனால குறுக்க விழுந்து டமான்னு வந்து கீழே வந்துடுவான். நாய்க்கு புத்தி பேதலிச்சுருங்க. நாய்க்கு வைரஸ் தாக்கல் அதிகம். அதோட சுயநலம் விளந்து ரோட்டுக்கு எந்த பக்கம் உடனே தெரியாது. வளர்த்த புனியை நம்ம வீட்டுக்குள்ளே காரில் குறுக்க போய்கிட்டு இருக்கோம். அப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் எஜமானர்கள்லாம் வளர்த்துருக்காங்க. எத்தனை லட்சம் அந்த நாயின்னா லட்சக்கணக்கில் சொல்லுவான் பெருமையாக. அந்த நாயை காலைல வாக்கிங் கூட்டு போவான். அது தெருவில் போகிற நாயை பார்த்து அப்படிங்க, என்னடா நம்ம சொந்தக்காரெலாம் போகிறான், அது என்ன பார்த்துச்சு? ஒரு குட்டி போட்டிருக்குமா, இல்லை இன்னொருவோட நாய் சேர்ந்துருக்குமா, அது இன்பத்தை அனுபவிச்சிருக்குமா, எதை அனுபவிச்சிருக்கு? எதையுமே அனுபவிக்காம வீட்டுக்குள்ளே போட்டு கொன்று மரபணுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு பேரண்ட்ஸுகளுக்கு எப்படிங்க தரமான ஒரிஜினலான பரம்பரையை தரக்கூடிய சந்ததி பிறக்கும்? கேட்கக்கூடிய விதத்தில் கேட்டால் ஏன் குழந்தை பிறக்காது? ஐயா மார்க்கண்டேயனுக்கு வயசு நிர்ணயிக்கப்பட்ட வயசு, மரணத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அவன் டெத்து வரக்கூடிய டைம். அவன் போய் நிற்கிறான். யமன்கிட்ட போராடி சிவன் மீட்டு தந்த அந்த குழந்தைக்கு கொடுக்கலையா? ஏன்? அது பக்தி. பரிகாரத்தை பக்தி மூலத்தை செலுத்துங்க, பணிவடை மூலம் செய்யுங்க. சரி, லக்கணத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய். லக்கணத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. நீங்கள் சஷ்டி திதியிரு, முன்னுக்கு விரதம் இரு, காவடி எடு, புள்ள பிறக்குன்றீங்க. இன்னொரு பெரிய தப்பை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லக்கணத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஏன் பயப்படுறீங்க? செவ்வாய் இருந்தால் வந்துட்டு போகிறாரு. காளியம்மன் கோயிலில் போய் கருப்பட்டி வாங்கி அரிசி வாங்கி பொங்கல் வச்சு செவ்வாய்க்கிழமை சாப்பிடுங்கய்யா. ஒரு 10 பேருக்கு விநியோகம் பண்ணு. குலதெய்வங்களையும் தெய்வங்களையும் வசீகரிக்கிற சக்தி பொங்கச்சோருக்கு உண்டு. அந்த பொங்கச்சோறில் கரும்பு சாறை எடுத்து விடணும். நல்லா கேட்டுக்கோங்க. செவ்வாய் 5ல் செவ்வாய் இருக்கப்பட்ட ஒரு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது இல்லை அப்படின்னா உதிரப்போக்கு பெண்களுக்கு நிறையா வரும். அது நிற்காது. அப்போ சக்கரை பொங்கல் வைங்க, கரும்பு சாறு வாங்கிட்டு வாங்க, கரும்பு சாறை உள்ளே விடுங்க, பொங்கலில் பசும்பாலை உள்ளே விடுங்க. இத்தனை ஐட்டத்தை உள்ளே விட்டோன்னா அந்த பொங்கச்சோறு பொங்கி வரும், மேல் நுரை கட்டி வரும். இந்த நுரையை தூக்கி ரிமூவ் பண்ணிடுங்க. அது பாய்சன். அந்த இதுக்கு செவ்வாய்க்கு மட்டும் பொங்க வச்சோன்னா அது வேலையை காட்டும். அப்போ பொங்க கட்டி வரும்போது அப்போ அரிசி கழிஞ்ச தண்ணியை தான் உள்ளே ஊற்றுவாங்க உலக்கி. அது கொதிச்சு மேலே வரும்போது நுரை வரும். நுரையை ரிமூவ் பண்ணிவிட்டு அரிசி ஒரு கொதி வரும்போது மேலே நுரை வரும். நுரை கட்ட அதை வாரி அரைச்சி அடுப்புக்குள்ளே விடுவாங்க. நல்லா கட்டுக்குங்க. அதை வெளியே ஊற்ற மாட்டாங்க. பேருக்கு அடுப்பில் கொஞ்சம் மேலே விட்டுட்டு ரொம்ப தீ வந்துருச்சான் அதனால் அந்த நுரையை உள்ளே விடுவாங்க. அந்த ராகுவோட பாவம் அந்த அக்னிக்குள்ளே சுவாலைக்கு சுவாகான்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போது அதில் கரும்புச்சாறு பொங்கச்சோறு வச்சுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்து பெரிய ஆளு செய்வாங்க. பசும்பால் விடுவாங்க. தேங்காயை துருவி தேங்காயை உள்ள விடுவாங்க. தேங்காய் என்னது? தேங்காயோட பாவம் என்ன? குருவோட பாவம் வச்சுக்கோங்க. அதாவது மரங்களுக்கு எத்தனையோ மரங்கள் இருக்குது. எத்தனையோ மரத்துக்கு நம்ம பிள்ளை பட்டம் கொடுத்ததே கிடையாது. தென்னை மரத்துக்கு மட்டும்தான் தென்னம்பிள்ளைன்னு பட்டம் கொடுத்துருக்குறோம். தென்னை மரத்துக்கு மட்டும்தான் தென்னம்பிள்ளைன்னு கொடுத்துருக்கோம். வாழை மரத்துக்கு வாழை மரம் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் பிள்ளை பட்டம் கிடையாது. தென்னம்பிள்ளைக்கு மட்டும் பட்டம் கொடுத்துருக்கோம். ஏன்? 10 மாதத்தில் எப்படி பெத்ததாக்கி ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு அது உருவாகுதோ 10 மாதத்தில் அந்த தென்னை மரமும் குலதள்ளி ஒரு காயை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த 10 மாதத்துக்கு அதுக்கு உண்டு. அதனால தான் அதுக்கு தென்னம்பிள்ளைன்னு பேர் வச்சோம். உண்மைங்களா இல்லைங்களாங்க? அப்போது தேங்காய் துருவி அந்த இளநியை உள்ளே ஊற்றுறோம். கற்பக்கிறதுக்கு உண்டான கடவுளுக்கே இளநியை வெட்டி தண்ணி விடுக்கணும். ஏன் ஐயா? இந்த பாவம் குருவோட பாவகத்தை இளநியை வெட்டி கொடுத்தோன்னா என்ன கேள்வி கேட்குறியோ அந்த விக்கிரத்தில் படும்போது அந்த கல் லூஸாக இருந்துச்சுன்னா டைட் ஆயிரும். கல் மாதிரி இருகரும். அப்போ என்ன ஆயிரும்? அதுக்கு சக்தி கிடைக்கும். சரி, இதை பற்றி ஒரு சின்ன சம்பவம் சொல்லட்டுமா? கருவறைக்குள்ளே கற்பகிரகம் இருக்கும். அந்த கருவறைக்குள்ளே சன்னல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தூங்கா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை ராத்திரி டோரை லாக் பண்ணிடுவாங்க.
காற்று உள்ளே போகாது, எந்த இதுவும் கிடையாது. ஏன் விளக்கு மட்டும் 24 ஹவர்ஸ் எரிஞ்சிச்சு? நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் கதவை பூட்டிட்டு போங்க, விளக்கு அணைஞ்சிரும். நம்ம பூஜை ரூமில் போட்டு போங்க, விளக்கு அணைஞ்சிரும். ஏன் கற்பகிரகத்துக்கு உண்டான கல் மட்டும் இருந்துச்சு? அந்த கல்லில் கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு, ஆக்சிஜன் இருந்துச்சு. இரவில் கல்லுக்கு ஒளி வீசக்கூடிய சக்தியும் காற்றை தரக்கூடிய சக்தியும், கல்லுக்குள் ஈரம் உண்டுன்னு ஒரு பழமொழி படமெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ அந்த கல்லுக்குள்ளே ஒரு ஏர் வந்து ட்ராவல் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் உருவாகும். அப்போ அந்த அந்த ஒளியானது தூங்கா மணி விளக்கு, அது தூங்காது, அது மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தூங்கா விளக்குன்னு சரவிளக்கு சொல்லுவாங்க, தூங்கா விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு எரிய போட்டேனால் அந்த கற்பகிரகத்துக்கு உண்டான எண்ணெய் நீ வாங்கி கொடுத்தனா குழந்தை பாக்கியம் உண்டு தானே? ஏன் செய்யலை? ஒரு பெரியவரை தப்பணம் பண்ணிருக்க, ஏன் என்னென்னமோ செலவு பண்ணுற, கோட்டடிக்கிற, என்னென்னமோ என்ன வேணால் பண்ணியா, என்ன வேணால் பண்ணு. அந்த தூங்கா விளக்கு சர விளக்கில் இருக்கக்கூடிய விளக்குக்கு மட்டும் நீ என்ன வாங்கி கொடு, நைட்டில் மட்டும் குழந்தை கன்ஃபார்முங்க. அந்த விளக்குக்கு நெய் விளக்கு உண்டு, நல்லெண்ணெய் விளக்கு உண்டு. நல்லெண்ணெய் விளக்கு வாங்கிக்கூடியா, ஒரு சக்தி தகுந்த மாதிரி வாங்கிக்கூடியா, 60 நாளைக்கு வாங்கிக்கூடியா, 60 நாள். இந்த வயிற்றுக்குள்ளே வந்து நல்லா கட்டுங்க, ஒரு பரிகாரம் தெளிக்கிட்டா 48 நாள் 60 நாள்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஐயப்பங்களுக்கு மாலை போட்டிங்கன்னா குறைஞ்ச விரதம் 48 நாளா 45 நாளானே? 45 + 3 48 நாள், 3 16 48. அப்புறம் 60 நாள் விரதம் இருக்கா? சூரியன் தன்னுடைய மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய தை மாதம் வீட்டுக்கு வரும்போது, அந்த ஐயப்பனை பாட்டு வந்துங்க வீட்டுக்குள்ளே வரும்போது, அந்த குழந்தை பிறந்தவொடனே கண்டிப்பாக குழந்தை நிறைய பேருக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓட்டிருக்கு. 10ல் 8 பேருக்கு 6 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு மணிகண்டன் பேர் வச்சுருக்காங்க. எப்படி வந்துச்சு? அப்போ அந்த விளக்குக்கு என்ன விடும்போது, தூங்காமணி விளக்குக்கு ஒரு உயிர் அழைச்சிச்சா இல்லையா? அப்படி செஞ்சேன்னா குழந்தை பாக்கியம் பிறக்கும் இல்லையா? நான் வந்து சோடத்துக்குள்ளேயும் வந்திருக்கிறேன், சோட தாண்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிதல் வேணுங்க. எல்லாருக்கும் என்கிட்ட ஜோசியம் பார்க்குறவங்க, இந்த கட்டத்தை பேசாத, ராகு எங்கே இருக்கான தேவையில்லை, கேது எங்கே இருக்கான தேவையில்லை, இதெல்லாம் தேவை. எனக்கு குழந்தை பிறக்க என்ன பரிகாரம்? எங்களுக்கு 7 அறிவு 6 அறிவு. ஜோசிய மீட்டிங்கில் பேசுனா நீ சோசியருக்கு தகுந்த மாதிரி ஜோசியருக்குள்ள பேசிட்டு போகிறீங்க, அது மீட்டிங் கிடையாது, பகிர்மானம். மக்களுக்கு நீ என்ன சொல்ல வர? மக்களை திருத்தனை மீட்டிங் போகிறீங்க, மக்களுக்கு நீ என்ன நீங்கள் பண்ணிவிட சொல்ல போகிற சொல்லியாண்டாங்க. என்கிட்ட சொல்ல போய் தான் நான் அன்றைக்கி அந்த நடையில் வரேன். பஞ்சாங்கத்திலலாம் படிச்சுட்டு பஞ்சாங்கத்தை தூக்கி வச்சுட்டு இன்னும் வேற ஒரு மேட்டருக்குள்ள வந்துருக்கிறேன். சரி, இப்போ புதனை நான் சொல்லணும் இல்லையா? 5ல் புதன். 5ல் புதன் தான் குழந்தை எப்படி இருக்கும்? சில சமயம் அறுவாளியாக இருக்கும், சில சமயம் மப்பிளியாக இருக்கும், இல்லைன்னா அப்படின்ட்டு போயிடும். இந்த சவுண்டுக்கு ஒரு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். ஏக்கா என்ன அப்படின்ட்டு போகும். சரி, அந்த புள்ள வராமல் இருக்கு என்ன செய்யணும்? 5ல் புதன் தான். ஒரு குழந்தை பிறந்தவொடனே தாய் மாமா வேட்டியை வாங்கித்தான் அந்த குழந்தைய தொட்டில் போடுறோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ பூதின்னு தான் சொல்லணும். அதை ஒரு குழந்தை அம்மா வீட்டில் பிறந்திருக்குது, தாய் மாமா வேட்டி எடுத்து தொட்டில் வெட்டி கட்டி அந்த குழந்தைய படுக்க போடுறோம். அப்போ கொடுக்கும்போது அந்த தோஷம் போயிருச்சா? அந்த சவுண்டு போயிருதா? அப்போ அந்த வேஷ்டியில் ட்ராவல் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு எப்படி வருது? வந்துச்சுங்களா இல்லைங்களா? அப்போ என்னென்ன பாவத்தை நம்ம தேடணும்? சரி, இதை விடுங்க. குழந்தை ஒரு பொண்ணு, குமரி பொண்ணு 6 வரைக்கும் புதனுடைய பாவம். அது டீனேஜ் பருவத்தை தொடக்கூடிய பருவம். ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தை சேர்க்கும்போது வயசு என்ன சார் இருக்கும்? 6 வயசு. 12 முடிக்கும்போது வயசு என்ன சார் இருக்கும்? 17 வயசு இருக்கும். 17 வயசு முடிஞ்சு 18 ட்ராவல் ஆகும். அப்போ புதனோட தசை எத்தனை வருஷம் வந்துருச்சா? டீனேஜ் வந்துருச்சா? அப்போ அந்த பருவத்துக்குள்ள அந்த பொண்ணு 10 வயசு எட்டி பார்க்கும் பொழுது பாவடை தாவணி தாய் மாமா வாங்கி தரணும். ஐயா, பாவடை தாவணி நல்லா குடிச்சுங்க, பாவடை தாவணி மட்டும் வாங்கி தரணும். சுடிதாரு இதெல்லாம் வாங்கிக்கூடாது. இப்போ அந்த சீர் கிடையாது சில ஊர்களில், மாறாப்பு தான். அதான் பாவடை தாவணி சொல்கிறது. அது நான் நாசுக்க சொல்கிறக்கா தான். அந்த மாறாப்பு எப்படி வாங்கி கொடுப்பாங்க? அத்தைக்காரி வாங்கி கொடுப்பா. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? இது வந்து விழா எடுக்கிறதுக்காக. அந்த புள்ள பூக்கிற பருவம் தானே, பெண்களுக்கு மட்டும்தான் அந்த நோட்ஸ் பாயிண்ட் தெரியும். உடல் அவயங்கள் மாறி அந்த சேட்டையை கட்டும்போது அதை வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி தாயானவள் தன் சேலையை பாதியாக கிழித்து, இப்போ உடையை பற்றி சொன்னோம் இல்லையா, புது உடை பழைய உடைன்னு, உடையில் பாதியாக கிழித்து, இல்லைன்னா அத்தைக்காரி நான் வீட்டில் வந்துட்டேன்னா தான் சேலையை பாதியாக கிழித்து தாவணியாக போடுவா. அந்த தோஷம் போச்சா? சின்ன புள்ள குமாரியாகக்கூடிய பருவம், விடலை பருவத்தை தாண்டக்கூடிய பருவத்தில், டீனேஜ் பருவத்தை தொடரக்கூடிய சமயத்தில், அதுவும் ருதுவாரத்துக்கு முன்னாலேயே அந்த சேலையை கட் பண்ணி கொடுப்பா. அந்த சேலையை உடுத்தணும். இன்றைக்கி யாருங்க பொம்பளை பிள்ளைக்கு செய்கிறீங்க? மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்கிற மோகத்தில் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பிள்ளை எப்படி இருக்கும்? அது மாடர்னாக தான் அலையும்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உரையில் நான் உங்களுக்கு சில உரையை சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த உரையை முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கண்டென்ஸில் அழகாக சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். அப்போ நான் குருவை சொல்லிட்டேன், சுக்கிரன் சொல்லிட்டேன், சனியே சொல்லணும் இல்லையா? 5ல் சனி பகவான் இருந்தால் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? ஐயா 5ல் குழந்தை பாவம் வேணும்னா வீட்டில் விவசாயம் இப்போ கம்மா வளைக்கலாம் 100 நாள் வளைக்கலாம் போகிறாங்க. குழந்தைகளை தூக்கிட்டு வந்து அந்த காலத்தில் விவசாயம் பண்ணும்போது மரத்துக்கு மரம் தொட்டில் கட்டியிருப்பாங்க. மரத்துக்கு மரம் தொட்டில் கட்டியிருப்பாங்க. குழந்தைகளை தாளாட்டுவாங்க. பிள்ளை இல்லாத என்ன செய்ய தாம்பூலமாக நினச்சிக்கிட்டு தூக்கி தாளாட்டிட்டு பாடிட்டு வருவா. அங்கே வேப்ப மரம் இருக்கும். உத்திராட்டாதி நட்சத்திரத்தின் முக்கிய பங்கு வேம்பு. உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் அப்போ வெயில் டயத்தில் வேப்ப மரத்தில் போட்டாச்சுன்னா குழந்தைகளுக்கு நோய் வராது, பேய் வராது, தீய காற்று வராது, வெக்கையை தாங்கக்கூடிய சக்தி வேப்ப மரத்துக்கு உண்டு. அந்த குழந்தை பிறந்த மேனியை தான் படுத்துருக்கும், ட்ரெஸ்ஸே இருக்காது. அப்போ குழந்தைய தாளாட்டிட்டு வருவா. அதில் அந்த காலத்தை ஜெயலலிதாவோட ஒரு பாட்டு படிப்பாங்க, 16 வயசுல எனக்கு 17 பிள்ளையம்மான்னு பாட்டு படிப்பாங்க. அது என்ன 17 பிள்ளையம்மானா புதனை சொல்லி குத்தி காட்டுறா, நான் அவளை அந்த பருவத்துக்கு வந்துட்டேன்னு காட்டுறா. அப்போ அந்த குழந்தைய இவன் என்ன செய்வாங்க, இதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு. இது நடந்து கொரோனா காலத்துக்கு முன்னாடி, நான் ஜோடன்னா என்னென்னு தெரிஞ்சக்கூடிய வயசில் முதல் புள்ளி எனக்கு ஆரம்பம். அந்த அம்மா குழந்தை எலும்புந்தோலுமாக சூம்பி போயிருக்குது. தாய்ப்பால் ரொம்ப கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பையனால் வாங்கி குடிக்கக்கூடிய சக்தி அந்த உடம்புல வலு இல்லை. அப்போ எங்கிட்ட கேட்கும்போது எல்லாம் அப்போ தாயாப்பிள்ளை என் கிராமத்தில் வந்து நாங்கள் கிராமத்துக்காரன் யாரும் ஒளிமரம் இல்லாமல் பேசுவாங்க. குழந்தனாரே என்ன மேனி, மதின்னு தான் கூப்பிடுவோம். சில ஊரில் அண்ணின்பாங்க, எங்கள் ஊரில் மதின்னு சொல்லுவோம். என்ன மேனி பையன் அப்படி அழுறா என்னையாசி அப்படின்னு பரட்டி பார்த்தேன். நரம்பு இருக்கா கேட்டுவாங்க. நரம்புன்னு அவங்களுக்கு தெரியும். அதில் இந்த பூ இந்த மரம் இருக்கு இல்லையா, மரத்தோட இலை ஒரு இது காய் மாதிரி இருக்கும். அது இங்கே எப்படி சொல்கிறான்னு தெரியாது. அந்த காயோட விதை வந்து நல்லா இதாக இருக்கும், நீளமாக இருக்கும். அதை ஓட்டை ஓட்டு இடுப்பில் கட்டி தொங்கிடுவோம். அது புங்க மரத்து காயின்னு சொல்லுவாங்க. அதை இடுப்பில் போட்டுடுவோம். புங்க மரம் உங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி பூவரச மரம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் சொல்கிறேன், பூவரச மரம் புதனுடைய பாவத்துக்கு சேரும். புதனுடைய விஷயங்கள் குணங்களை நிரம்பி கொண்டது. அதான் பூவுக்கு ஒரு அரசன் பூவரசன் ஒரு பாட்டு படிப்பாங்க. அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த பாட்டை கட்டினா அப்படியே ஜோடம் சம்மந்தப்பட்டது லிரிக்ஸ் அப்படியே வந்திருக்கும். அதில் ஒவ்வொரு லைன்ஸும் லிரிக்ஸ் சூப்பராக எழுதியிருப்பான். இப்போது அந்த பாவத்துக்குள்ளே வர்றோம். அப்போ என்ன செய்கிறாங்க, அப்போ வேப்ப மரத்தில் அந்த குழந்தைய சொல்லி அழுதா, எனக்கு குழந்தை மாரில் பால் கட்டிட்டு அழுது, என்னால் வழி தாங்க முடியல. ஒன்றும் இல்லை மேனி, எவ குழந்தைன்னு சரி சாதியெல்லாம் பார்க்காத, எவ குழந்தை அழுதோ தூக்கிட்டு வந்து தாய்ப்பால் கொடு. நல்லா கவனிச்சுங்க, இந்த கூச்சப்படாதீங்க யாரும், கூச்சப்படக்கூடிய மேட்ரு அல்ல. தாய் செய் நலம் கொடுத்தா எந்த பிள்ளைக்கு பிள்ளை பால் விட்டாலும் அந்த பிள்ளை இன்னைக்கு வயசு எத்தனையோ வயசாகிடுச்சு, அம்மா அம்மான்னு அந்த பிள்ளை ஓடிது. அது என்ன ஜாதி, அது வேறு ஜாதி சொல்லக்கூட வருது. அது ஜாதியை நான் மயம் பண்ணி சொல்லலை. இன்றைக்கி இந்த வத்தலும் தொத்தலுமா இருந்த பிள்ளை இன்றைக்கி நல்லா புஷ்டி வச்சு கம்முன்னு இருக்குது. அப்போ என்னாச்சு, அந்த காலத்தில் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. யார் பிள்ளை அழுதாலும் பசியை அமர்த்துவாங்க. அது வீட்டில் சோறு தின்னுக்கிட்டாலும் சரி, இல்லை பசியில் குழந்தை கை குழந்தை அழுதாலும் சரி கொடுப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைச்சோறுன்னு உண்டு. இதுக்கு மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிற ஐயாவை நான் அனுப்பணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. இத்தனையும் விடுங்க, 5ஆம் இடத்துல ஒரு 4-5 கிரகம் இருக்குயா. தோஷம்னா தோஷம், வலுவான தோஷம். புள்ள பிறந்துச்சு, புள்ள தேரவ மாட்டிக்கு வைக்க அழுதுகிட்டே இருக்குது, சோறு சாப்பிட மாட்டேங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இது என்ன சார் பரிகாரம்? இது தைத்துல கரணத்தை உள்ளே சேர்க்குறேன். தைத்துல கரணத்தை உள்ளே சேர்க்குறேன். எப்படி? அந்த காலத்தை செலவை தொழிலாளி வீடு இருக்கும். நான் ஜாதியை சொல்ல, அதனால் தொழிலாளி மாட்டேன். அவங்க வீட்டில் பிள்ளைச்சோறுன்னு ஒன்று கொடுப்பாங்க. உருண்டை உருட்டி மந்திரிச்சு கொடுப்பாங்க. அப்படி ஒரு கவலம் கொடுப்பாங்க. அதை அவகையால் ஊட்ட சொல்லுவாங்க. அந்த பிள்ளைக்கு 3 நாள் ஊட்டிட்டாங்கன்னா அந்த பிள்ளை சோறு தின்றும், தோசை ஆடிட்டு போயிடும். அந்த கழுத பழம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போல் சங்குனா பாலாடை ஒரு சின்னதாக இருக்கும், அது தூக்கி வாயில் ஊற்றுவாங்க. அந்த குழந்தை குடித்தோடனே அப்படி அந்த குழந்தை அழுக நிப்பாட்டிடும். அப்போ தைத்துல கரணத்துக்கு சுக்கரனுடைய பாவத்துக்கு உண்டானது அந்த உள்ள உடம்புல இருக்க ஃபுட் பாய்சனாக இருந்தாலும் சரி வெளியேறக்கூடிய சக்தி கொடுக்கும். அப்போது அந்த சலவை தொழிலாளர் வீட்டிலேருந்து சோறை வாங்கி ஊட்டினோடனே அந்த குழந்தை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. மருந்தும் பக்குவமும் கையில் இருந்துச்சு, செஞ்சாங்க, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சாங்க, கடைப்பிடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த உரையை ஐயாவுக்காக வேகமாக முடிச்சுங்க. என்ன இப்படிமாக அந்த காலத்தில் குழந்தை பாவங்களை விட்டாங்க. சரி, பழைய துணிக்கு மட்டும் ஒரு மேட்ரு. பழைய துணியை கொடுப்பது தப்பா ரைட்டா? ஒரே ஒரு மகாபாரத கதையில் உண்டு. கண்ணன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவரோட துணி ரிமூவ் ஆயிடுச்சு, அது எங்கிட்ட போயிடுச்சு, எப்படியோ போயிடுச்சு. உள்ள ஐயா உட்காந்துருக்காரு. எல்லா பெண்களும் கேள்வி பண்ணுறாங்க, கண்ணா வெளியே வா, கண்ணா வெளியே வாங்க. இல்லை, நான் அந்த மாதிரி குளத்தில் இருக்கேன், வர முடியும்னா அவள் சேலையை கிழிச்சு போடுறா. அங்கே ஆடை தானமாக வரலையா? பழைய துணி தானே, மானத்தை காப்பாற்றுறது பழைய துணி தானே. ஸோ யாரோ பழைய துணி கொடுத்தானா அது வைக்கப்படாதீங்க, கேட்காத, உங்களுக்கு விருப்பப்பட்ட அதை வாங்கிக்கலாம், வாங்கிக்கோங்க. அது உடுத்துலையா அது வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கண்ணன் உடுத்திட்டு வெளியே வர்றாரு. அங்கே மகாபாரதம் நடக்கும்போது
அந்த சபையில் பாஞ்சாலி துயில் உரியும்போது எத்தனையோ திருமணியில் கொடுத்து காப்பாற்றுறார். ஆக சுக்கிரனுடைய பாவம் வேலை செய்யினால் ஓன்ட்ட இருக்கிற துணி எதுவாக இருந்தாலும் நீ கொடுக்கலாம். ஆடை அணிகலன் அத்தனையும் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் வரும். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த அண்ணா போதிராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குரு ஜோதிடர்கள் சங்கத்துடைய துணைத் தலைவர் ஜோதிட திலகம் சாத்தூர் சக்திவேல் ஐயா அவர்கள் தன்னுடைய கிராம பாணியில் நல்ல ஒரு அருமையான கருத்துக்களை பதிவு செஞ்சார். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அவர்களுக்கு குரு ஜோதிடர்கள் சங்கத்தின் சார்பாக ராஜசேகரன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.